நோக்கத்தை அறியாத ஆட்கள் வந்து ரொம்ப ஞானியா, அவங்க வந்து தத்துவமா நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன? நம்ம கர்த்தரை சேவித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து நல்லா வாழணும்னு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, ரொம்ப அக்கறையா அவங்க வந்து நல்லது சொல்றது போல கடவுளுக்கு விரோதமா, கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமா இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா, கோயிலு, சர்ச்சு, பைபிள்னு போனீங்கன்னா, உனக்கு எல்லாம் நடந்துருமா? அப்படின்னு வந்து பேசுறாங்க அப்படின்னா, அவங்க ஒண்ணு கூட நமக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த காரியத்துல அவங்க தான் ஞானியா பேசுவாங்க. இதுதான் வந்து தத்துவம். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறது. ஆண்டவர் இப்படி செய்ய சொன்னாரா? ஆண்டவர் இப்படி குடுக்க சொன்னாரா? குடுத்துட்டாக்க வந்து எல்லாம் கிடைச்சிருமா? அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்படித்தான் யோபுடைய வாழ்க்கையில அவர் அறியாம கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். மனைவி என்ன சொல்லுது? இன்னமும் உத்தமத்துல உறுதியா இருக்கியா? பிள்ளைக போச்சு, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் போச்சு. இப்போ உன் சரீரத்திலையும் வியாதி, உன் பக்கத்துல என்னால வர முடியல, நீ வீட்டில் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, பேசாம செத்து தொலை அப்படின்னு மனைவி சொல்றான். அவனுடைய நண்பர்கள் வர்றாங்க. 7 நாள் அவன் மண்ணுல உட்காந்து புழுதிய போட்டு ஓட்டெடுத்து சுரண்டிக்கிட்டு உட்காந்து இருக்கிறப்ப, அவருடைய நண்பர்கள் 4 பேர் வந்து அவங்களும் கேள்வி கேட்குறாங்க. ஏன் உனக்கு இப்படி வந்தது? அந்த ஏன்கிறதுல தான் வந்து நோக்கமே இருக்கு. ஆனா நோக்கத்தை அறியாமல் பேசுகிறார்கள். கடவுளுக்காக யோபுவை குற்றம் சொல்லி, நீ என்னமோ வந்து தெரியல அப்படின்னு 4 பேரும் பயங்கரமா வந்து தத்துவம் பேசுறாங்க. 4 பேரும் தத்துவம் பேசி முடிச்ச ஒருபாடு 38வது அதிகாரத்துல கர்த்தர் வந்து யோபு கிட்ட பேசுறார். பெருங்காட்டுல உத்தரவு அவர் வந்து பேசுறார். அந்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, வானத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, கடல்ல இருக்க பெரிய பெரிய மீன்கள், லிவியாத்தான் இதெல்லாம் படைச்சது யாரு, குதிரைக்கு அது நாவல சுவாசத்துல ஒரு வீரியத்தை கொடுத்தது யாரு, எக்கால சத்தத்தையோ இல்ல அந்த கத்திகளுடைய ஈட்டிகளுடைய சத்தத்தை கேட்டு அது பயப்படாது, அது எதிர்த்து போகும். இதனுடைய வல்லமையெல்லாம் கொடுத்தது யாரு, நீ எங்க இருந்த அப்படின்னு எல்லாம் கேட்ட உடனே, ஆண்டவரே என் புத்தி கேட்டாதையும் நான் அறியாதையும் பேசிட்டு என் கையினால வாயை பொத்தி கொள்ளுகிறேன் என்று சொன்னான். இந்த 4 பேர் வந்து பாருங்க தத்துவம் பேசினாங்க. இந்த 4 பேத்து மேல கர்த்தர் வந்து கோபப்பட்டாருன்னு இருக்கு. அப்ப நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நல்ல நண்பர்கள் நல்ல ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய சித்தத்தின்படி ஆலோசனை கொடுத்தாங்கன்னா அதை நல்லா ஏற்றுக்கொள்ளலாம். ஊழியக்காரங்களாவே இருக்கட்டும், அவங்களுடைய ஆதாயத்துக்காக ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னாக்கா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருங்கிறத கேட்டு சுயமாக தீர்மானித்து, இது இன்னும் நல்லா புரியலையா, இன்னும் வந்து ஒரு உபவாசம் போட்டு கூட கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து அவரை துதித்து ஆராதித்து நான் என்ன செய்யணுட்டு ஆண்டவரேன்னு கொஞ்சம் கவனித்து கேட்டால் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். கண்ணை உண்டாக்கினவர் காணாது இருப்பாரா? காதை உண்டாக்கினவர் கேளாது இருப்பாரா? அவர் காண்கிறவர், அவர் கேட்கிறவர், அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவர்கள் வேண்டுதலுக்கு அவருடைய செவி கவனித்து இருக்கிறது. நீதிமான்களுடைய ஊக்கமான வேண்டுதல் அவருக்கு பிரியம். செம்மையானவர்களுடைய ஜெபம் அது வந்து அவருக்கு பிரியமானது. அப்ப கொஞ்சம் அமர்ந்திருந்து நானே தேவன் சொல்றாரு. அப்ப நின்று அமர்ந்து கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறப்ப அவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப யோபுடைய வாழ்க்கையில மற்ற ஆட்கள்லாம் தத்துவம் பேசினாங்க. ஆனா அது வந்து நமக்கு அது தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவனுடைய நோக்கங்கிறது வேத புஸ்தகத்துல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்கு அதை அறிவிக்கிறார். இப்போ ஒரு நோக்கத்தை அறிந்து கொள்ளணும்னா ஒரு பொருளை பார்த்து அதனுடைய நோக்கம் என்னன்னு அந்த பொருளுக்கே தெரியாது. இப்போக்கி பெற்றோர் இருக்காங்க, இந்த பிள்ளை எப்படி வளரணும் ஓரளவுக்கு அவங்க விசுவாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, இந்த பிள்ளை நல்லா வரட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த பிள்ளை எப்படி வளர்ந்து எப்படி கடவுளுக்கு சாட்சியாக இருக்கும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். சிருஷ்டிகர்த்தாவுக்கு தான் எல்லாமே தெரியும். ஒரு நோக்கத்தோடு நமக்கு பிள்ளையை கொடுக்கிறார், அவருடைய சுதந்திரத்தை கொடுக்கிறார். அந்த சுதந்திரத்துக்குள்ள தேவன் தாளந்தையும் திறமையும் ஏற்கனவே உள்ள வைத்து அனுப்பி இருக்கிறார். அந்த குழந்தை எப்படி வருங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். இப்போ ரெபேக்காள் வந்து என்ன செய்கிறான், அவளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை
2ம் உள்ளேயே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இது எப்படியோன்னு போய் கர்த்தரிடத்துல விசாரிக்க போனப்ப அவர் சொல்றார், 2 குமாரன் பிறப்பாங்க. ஆம், அந்த மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு ஏற்கனவே ஆண்டவர் கர்ப்பத்தில் இருக்கிறப்பே சொல்லிட்டார். இப்போ ஏசா பிறக்கிறான். யாக்கோப்பு வந்து அவன் குதிங்கால பிடிச்சுக்கிட்டே பிறக்கிறான். ஏன்னா உனக்கு முன்னாடி நான் தான் வருவேன் அப்படின்னு. அதுதான் மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கு, நான் வந்து ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை சிநேகித்தேன். இன்னும் வந்து ரோமர் 4வது அதிகாரத்தில் அங்கே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு, நான் வந்து யாக்கோப்பை சிநேகித்தேன் அப்படிங்கிறார், தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த சிருஷ்டி கர்த்தாவுக்கு தான் வந்து நம்முடைய வாழ்க்கை என்னங்கிறது எல்லாமே நோக்கம், சித்தம், திட்டம், அவர் என்ன வச்சிருக்காரு, எதுக்காக நம்மளை அழைச்சிருக்கார், ரட்சித்திருக்கிறார், இந்த வார்த்தைகள்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் நன்றாக தெரியும். அப்போ அவர்கிட்ட நன்றாக தெரியுங்கிறப்ப நம்முடைய ஐக்கியம் அவரோடு அதிகமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டான். கர்த்தருக்கு ஒரு நண்பர்னா அது வந்து ஆபிரகாம். இப்போ ஏனோக்கு எடுத்துக்கங்க, 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அவன் மேலே அவருக்கு அவ்வளவு பிரியம். அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறப்ப அந்த ஆவியான தேவன் இவன் எந்த ஊரில் எந்த இடத்துல குடியிருக்கானோ, என்ன ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணானோ அவனோட ஐக்கியம் கொள்றதுக்கு கர்த்தர் வந்துட்டார். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் பகலில் குளிர்ச்சியான வேலையில் உலாவின தேவன் ஏனோ கூட வந்துட்டார். அவனோட வந்து அவருடைய நோக்கம், சித்தம் எல்லாத்தையும் சொல்கிறார். இப்போ இந்த காலம் சபையின் காலம். சபையின் காலத்துக்கு பின்னாடி வந்து இயேசு 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறாரு. அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு பின்னாடி அவர் வந்து 1000 தூதர்களோடு அவர் வந்து பரிசுத்தவான்களோடு வரப்போறாருங்கிறதெல்லாம் வந்து ஏனோக்கிட்ட சொன்னார். அவ்வளவு தான் இருதயத்தில் இருக்க நோக்கத்தை எல்லாம் வந்து ஏனோக்கு சொல்லிட்டு அவனும் நீதியை பிரசங்கித்தான். அவபக்தியுள்ள ஜனங்களை நியாயம் தீர்க்க கர்த்தர் நியாயாதிபதியா வரப்போறாருங்கிறதையும் அந்த உள்ள காலங்கத்தில் உள்ள ஜனங்களுக்கு சொல்லிட்டு அங்கே எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்பே சாட்சி பெற்றான். என்னடா இவன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன் என்னமோ கடவுள் சொன்னாருங்கிறான், என்னமோ பின்னாடி நடக்க போகுதுங்கிறான், கர்த்தர் நியாயம் தீர்க்க போறாருன்னு அப்பொழுது இருந்த ஜனங்களுக்கு அவன் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தான், சாட்சியாக இருந்தான். கர்த்தர் பார்த்தாரு, உனக்கு மரணமே கிடையாது, நீ வா போலான்னு சொல்லிட்டு அவனை எடுத்துக்கொண்டார். அப்போ தேவனோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிற பொழுது அவருடைய சித்தம் என்னங்கிறத ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். எல்லா பிரச்சனைக்கும் குழப்பத்துக்கும் பதில் வந்து கர்த்தரிடத்துல தான் இருக்குது, எந்த மனுஷன்ட்டையும் கிடையாது, பெற்றோர்கிட்ட கூட கிடையாது, நண்பர்கள்ட்ட கிடையாது, உறவினர்கள்ட்ட கிடையாது, கர்த்தரிடத்துல தான் இருக்குது. நண்பர்கள் ஐடியா கொடுப்பாங்க, கூட பிறந்த உறவினர்கள்லாம் ஐடியா கொடுப்பாங்க, ஏன்னா நம்மளை விட இவன் பெரிய ஆளாக ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு மட்டம் தட்டி வைக்கணும்னு ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் வந்து கர்த்தரிடத்தில் கேட்குறப்ப நல்ல ஐடியா கொடுப்பார். இப்போ யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடனை பார்த்து சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் குருடனா பிறந்தது இவன் செய்த பாவமா என்னுடைய பெற்றோர் செய்த பாவமா? சொல்கிறாங்கல்ல, ஏன் வந்து பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சு, அப்போ அவங்க தாத்தா செஞ்ச பாவம், அவங்க அப்பா செஞ்ச பாவம், அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு. அப்படியெல்லாம் கிடையாது. சாபம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்றப்ப பழசெல்லாம் நான் கணக்கில் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டார். 1000 தலைமுறை மட்டும் நான் கிருபை செய்வேன்னு சொல்லிட்டார். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இல்லைங்க, நான் அந்த காலத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு வந்து சாபமாக போயிடுச்சு, அதனால தான் என் பிள்ளைய வாழ்க்கையில் சாபம் வந்துருச்சு. பழைய ஏற்பாட்டில் இருந்த தாவீதுக்கு அவன் செய்த பாவத்துக்கு தண்டனையாக சாபம் வந்து அவங்களுடைய பிள்ளை வாழ்க்கையில் அவ்வளவு தீமையான காரியங்கள் நடந்தது, எல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த சாபத்துக்கான பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. சாபம் நமக்கு கிடையாது. பிதாக்கள் திராட்சை காய்களை சாப்பிட்டாங்க, பிள்ளைகளுடைய பல்லு கூசி போச்சுன்னு வந்து ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. அவனவன் செய்த பாவத்துக்கு அவனவனுக்கு தண்டனை வருங்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா இருக்கிறப்ப அந்த சாபம் நமக்கு கிடையாது. நம்ம சாபம் நம்ம பிள்ளைய வாழ்க்கையில் வர முடியாது. அதெல்லாம் பழசெல்லாம் நீக்கிட்டார்.
அதை சரியா நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்றாரு, பெற்றோர் எவ்வளவு மோசமான ஆட்களா இருந்தாலும் பிள்ளைய கர்த்தரை தேடி அவருடைய வழியில நடக்கிறப்ப ஆண்டவர் அதன் மூலமா மகிமைப்படுறேன்னு சொல்றாரு. இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவன் மூலமா உண்டாகும்படியா இவன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறார். அவன் கண்ணில் சேறு பூசி போய் சீலவன் குளத்துல கழுவுன்னு சொல்றாரு. கழுவுனோடனே அவன் பார்வை அடைந்து விட்டான். அப்போ வந்து பாருங்க, தேவனுடைய கிரியை. ஒருவேளை எனக்கு படிப்பு வரல, எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஒன்றும் காரியம் வாய்க்கலைன்னா, நான் கர்த்தரை நோக்கி யாபேசு ஜெபம் பண்ணது மாதிரி நான் ஜெபம் பண்ணேன்னா மற்ற எல்லார காட்டிலும் கணம் பெற்றவங்களா கர்த்தர் உயர்த்தி வைப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆபிரகாம் விக்கிரகங்களை வணங்கி கொண்டு அதை செய்து வியாபாரம் செய்து கொண்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனை அழைச்சார். அவனை இன்னைக்கு வரைக்கும் வந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறான். அவனுடைய சந்ததி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், இப்படி முற்பிதாக்களின் தேவன் என்று அவங்க பேரை சொல்றதுக்கு அவர் வெக்கப்படல. மரித்தோர்களுக்கு தேவனா இராமல் ஜீவன் உள்ள நமக்கு அவர் தேவனா இருக்கிறார். அதனால என் வாழ்க்கையில் இப்படி இருக்கான், கர்த்தர் என் மூலமா மகிமைப்படும்படியா தான் நான் இருக்கிறேன். எங்க அப்பா தாத்தா செஞ்ச பாவமும் எங்க அப்பா செஞ்ச பாவமும் அது வந்து என் வாழ்க்கையில கிடையாது. இவர் தான் நல்ல தகப்பன், இவருடைய பிள்ளையா இருக்கேன், இவருடைய நான் மகிமைக்கா இருக்கிற காலங்களில் வாழுவேன்னு சொல்லி அவரோட ஐக்கியமாகி அவருடைய அற்புதமான செயல் குணமாக்கக்கூடிய வல்லமை என் சரீரத்திலையும் என் வாழ்க்கையிலையும் நடக்கட்டும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிறப்ப அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுகிறார். பழச அவர் எடுக்கல. அடுத்து கடைசியா உலகம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக தான் இருக்கிறது. அதான் அதனால தான் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதுங்கள். உலகம்னு சொன்ன உடனே நல்லா உடுத்தக்கூடாது, உலக மனத்தரை போல் நல்லா வந்து பொருட்களை எல்லாம் வந்து டேஸ்டானதை சாப்பிடக்கூடாது, உடுத்தக்கூடாது, உலக மனிதர்களை போல் நல்லா வண்டி வாகனங்களை எல்லாம் வாங்கக்கூடாது, வசதியாக வீட்டை கட்டக்கூடாது. இதுதான் உலகம்னு சொல்லிட்டாங்க ஆவிக்குரிய வட்டாரங்களில். ஆனால் உண்மையிலே உலகம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம், நீங்கள் நல்லா உடுத்தி நன்றாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பது, நீங்கள் நன்றாக வந்து வீட்டை கட்டி அதில் கர்த்தரை துதிப்பது, ஆராதிப்பது, இதுதான் வந்து கர்த்தருக்கு மகிமையாக இருக்கிறது. அப்போ உலகம்னு சொல்கிறப்ப இந்த உலக மக்கள் என்ன பண்ணுறாங்க, எதை பார்க்குறாங்களோ, கேட்குறாங்களோ, உணர்றாங்களோ, சிந்திக்கிறாங்களோ அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. தேவன், தேவனுடைய ராஜ்யம், பரிசுத்த ஆவியானவர், தேவதூதர்கள், தேவனுடைய வார்த்தை, நம்ம பார்க்கறத விட காணாதது நித்தியமானது, நித்தியமான தேவன் வந்து நம்ம எல்லாவற்றையும் உருவாக்கி நமக்கு கொடுக்க வல்லவர், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எதை பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ ரோமர் 1ஆவது அதிகாரத்தில் தேவன் வந்து தன்னை உயிரோடு கூட இருக்கிறத சிருஷ்டிகர்த்தாங்கிறத சகலத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். யாருமே போக்கு சொல்ல முடியாது. காணப்படுகிறவைகள் எல்லாம் வந்து அவர் இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளமாக இருக்குது. ஆனால் மனுஷனுடைய சிந்தனைகள் வீணாக இருக்கிறதுனால சிருஷ்டியரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவங்களுடைய இருதய கேடான சிந்தைக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஏன் இப்படி வாழ்கிறாங்க, ஏன் இப்படி வந்து அடிமைத்தனத்தில் இருக்காங்க, குடியிலையும் விபச்சாரத்திலையும் மற்ற காரியங்களில் அடிமைத்தனத்தில் இருக்காங்க அப்படின்னா அவருடைய சிந்தனைகள் தான் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போய் விடுகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ள மறுபடியும் பிறந்த நம்முடைய சிந்தனைகள் தேவனுக்கு ஏற்றதா, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதா, வார்த்தையின் மனிதரா நம்ம யோசிக்கிறப்ப சிந்திக்கிறப்ப தேவனை மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்கிறப்ப நம்முடைய சிந்தனை வேற. அப்போ இந்த உலக சிந்தம் அது வந்து கேடான சிந்தை தான். எபேசியர் 4:17 புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனைகள் நடக்கிறது போல நீங்கள் நடவாமல். அவங்க வீணான சிந்தனையினால தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தி அதை தவறான வழியில பயன்படுத்துகிறார்கள். துரு இச்சைக்காக உடலை பேணாதிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள்னு இருக்கு. நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கோம், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அப்ப தேவனை கனப்படுத்துகிற விதத்துல அப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதனாலதான் எபேசியர் 4:20-24 வரைக்கும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் புது மனுஷன், ஆண்டவர் எனக்கு புது கிருபை கொடுத்திருக்கிறார். என்னுடைய
தாளந்து திறமையை நான் வளர்த்து கொள்ள போகிறேன். எனக்கு கைக்கு நேரிடுகிறத முழு பலத்தோடு நான் செய்ய போறேன். இதன் மூலமா கர்த்தர் மகிமைப்படுவார் என்று அந்த புதிய மனுஷனை நம்மை தரித்து கொள்ள வேண்டும். நான் நீதிமான், பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஸ்தானாபதி, தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கேன். புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்று அப்பேற்பட்ட சிந்தை உள்ளவர்களா நடந்து கொள்ள வேண்டும். யோவான் 10:10 சொல்றப்ப, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன் அப்படிங்கிறார். அப்ப பரிபூரண ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த பரிபூரண ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய வசனம் சகல பரிபூரணத்தோடு நம்ம இருதயத்துல வாசமாய் இருக்கும். நம்முடைய நம்பிக்கையை குறித்து கேட்டு விசாரிப்பவர்களுக்கு சாந்தத்தோடு உனக்கு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்போ பாருங்க, கடவுள் ஒரு நோக்கத்தோட தான் நம்மளை அழைச்சிருக்கார். என்ன வேலை கொடுத்திருக்காரோ, என்ன தொழில் கொடுத்திருக்கிறாரோ, என்ன காரியங்களை செய்ய சொல்லியிருக்காரோ அதை நன்றாக செய்ய கடவுள் கிருபையும் பலனையும் கொடுக்கிறார். நோக்கத்தின் தேவன் நோக்கத்தில் ஆரம்பித்து நோக்கத்தில் முடிகிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசியா, ராஜாவா, அடுத்து இயேசு பெற்றெடுக்கும்படியா அவங்கள தெரிந்து கொண்டு அதை அப்படியே நிறைவேற்றுகிறார். வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குனப்ப இந்த பூமியில மனுஷனா பிறந்த நமக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. நம்முடைய குடும்பத்துக்கு, எதிர்காலத்துக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. மூன்றாவது, இந்த நோக்கம் அறியப்படாம இருக்கிறப்ப நம்ம காலமும் நேரமும் பணமும் வேஸ்ட் ஆகுது. ஒரு பெற்றோர் சொல்றாங்க, இவன் பிறந்ததுலேருந்து 7.5 சனியன், அதனால இவன் வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சோசியக்காரன் சொல்றேன்னு. இதெல்லாம் தவறு. கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த பிள்ளைகள் எழும்பி பெற்றோரை கனப்படுத்தும்படியா அப்படித்தான் பிள்ளைய கொடுத்துருக்காரு. சோசிய காரன் சொல்றதை கேட்டு பிள்ளைய அவமதிக்க கூடாது. அப்ப நோக்கத்தை அறியாம இருக்காங்க. நோக்கத்தை அறியாம இருக்கிறதுனால நமக்கு பணமெல்லாம் நஷ்டமாகிறது. அடுத்து, நோக்கம் அறிந்து கொண்ட விடுபாடு பார்த்தீங்கன்னா அதை நன்றாக செய்யறதுக்கு நமக்கு பலன் உண்டாகிறது. சிருஷ்டிகர்த்தா அவருக்கு தான் நோக்கம் தெரியும். அவரோட ஐக்கியமா இருக்கிறப்ப எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நடத்துகிறார். இந்த உலக மக்கள் கொடுக்கிற ஆலோசனை அது உலக சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்குன்னு பவுல் சொல்றார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல என்னை பின்பற்றுங்கள்னு சொல்றார். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இடரல் இல்லை, நஷ்டம் இல்லை, தோல்வி இல்லை, மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம மருவமாக்கப்படுகிறோம். நம் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறீர். ஒருவேளை எங்களுக்கு நஷ்டம், தோல்வி, ஆண்டவரே அப்படி காரியங்கள் இருந்தாலும் வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வழிகளை நாங்கள் சீர்படுத்தி கர்த்தருக்கு நேராக்கி கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுகிற பொழுது, அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் பற்றி கொள்ளுகிற பொழுது, அதை யோசிக்கிற பொழுது அது எங்களுக்கு நடக்கும் என்று சொல்லுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் சித்தமும் அது நிறைவேறட்டும். கர்த்தாவே, அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் இவர்கள் வாழ்க்கையில மகிமைப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.